ஆட்டத்தின் முதல் பந்து அடித்தார் லெக் சைடு. த்ரோ பண்ணான்னு சொல்லணுமா? நான் ஃபீல்டர் அங்கே அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கணும். இங்கேருந்து கத்தின்னு இருந்தேன்னா ஜெர்சி போட்டு இதுக்கப்புறம் என்னையா ஃபீல்டர் ப்ரோ இப்படி வாங்க ப்ரோ. சிஎஸ்கே டீம் தானே? ஐயோ பவுண்டரி சொல்லணும். பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. ஆர்ஆர் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. அவுட். சிறப்பாக ஃபீல்டிங் செய்தார் காந்தியப்பன். சொக்கநாதரா? அவரும் இல்லையா? காந்தியப்பன். அடுத்து களம்பிறங்கியவர் பட்ரோட் ரோஹித். சிறப்பான ஃபீல்டிங் இங்கே நம்ம பார்க்குறோம். ரொம்ப அற்புதமாக ஃபீல் பண்ணார். சிறப்பான பந்து, சிறப்பான பந்து. ரொம்ப ஆக்ரோஷமாக போகிறாப்புல. சிறப்பான ஒரு பேட்டிங். ஆஃப் சைட் திசையில் சிறப்பாக ஆடினார் ரோஹித். முதல் ஓவர் முடிவில் 9க்கு 1 விக்கெட். இரண்டுமே நல்ல தொடக்கம் தான்.
சிறப்பான ஒரு பந்து. போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்சுக்கு சிஎஸ்கேக்கு விக்கெட் எடுத்து தருவாரா மணி? சிறப்பான ஒரு ஷாட். ஆஃப் சைட் திசையில் நோக்கி அடித்தார் பாலாஜ். அணியின் எண்ணிக்கை 19க்கு ஒரு விக்கெட். அடுத்ததாக பந்து வீச வருபவர் யார்? அப்போ அடுத்ததாக பேட்டிங் ஆட வருபவர் கார்த்திக். அருமையான பந்து வீச்சு, ஒரு ஓட்டங்கள். ரிவர்ஸ் ஸ்வீப் முறையில் அருமையான அடி, 4.
அடி 6. கடந்த 2 பந்துகளில் ஒரு 6 ஒரு 4 அடித்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் பாலாஜி. New ball. In any situations, new ball. Wide. அப்புவின் பந்து வீச்சில் சற்று தடுமாற்றம் தெரிகிறது. அருமையான பந்து வீச்சு. மூணு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. 2 விக்கெட் இழப்புகளுக்கு 32. அடுத்ததாக பந்து வீச வருபவர் காண்டிப்பன். அருமையான அடி. 6 போகுமா? ஃபீல்டிங். 2 ரன்கள் மட்டும். ரிவர்ஸ் ஸ்வீப். ஆனால் பந்து பேட்டில் படவில்லை. அருமையான பந்து வீச்சு. காண்டிப்பன் அருமையாக போட்டுக் கொண்டிருக்காரு. ரிவர்ஸ் ஸ்வீப் முறையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள். அருமையான ஐடி. மிஸ் கேட்ச். விஜய் அவர்கள் பந்தை தவறவிட்டார். அருமையான தடுப்பு. ரிவர்ஸ் ஸ்வீப் முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6. பாலாஜி பேட்ல வெறும் 6 4 பறந்துட்டே இருக்கு. பாலாஜி சிறந்த முறையில் ஆடிட்டு இருக்காரு.
மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்வீப் வைடு. உதிரிகள் அணியின் எதிரிகள். மறுபடியும் ரிவர்ஸ் திருப்பப்பட்ட பந்து டாட். அருமையான பந்து வீச்சு. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43, 2 விக்கெட் இழப்புக்கு. தண்ணி குடுறானா இங்க குடிச்சிட்டு ஸ்ட்ரைக்ல வந்து கார்த்திக். ஆமா 42 தான போணும். 43 43க்கு 2 விக்கெட். அருமையான அடி, நல்ல கேட்ச் ராஜா. அருமையான பந்து வீச்சு. ரிவர்ஸ் ஸ்வீப் முறையில் எடுக்கப்பட்ட பந்து டாட். அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பார்த்தி. 4 ஓவர் இதோட 3 ஓவர் இருக்கு. அருமையான பந்து வீச்சு டாட். ரிவர்ஸ் ஸ்வீப் முறையில் எடுக்கப்பட்ட பந்து 1 2 1 ரன்கள் மட்டும். எத்தனை பால் ப்ரோ? 2 பால் பேலன்ஸ் இருக்கு. வாக்கில எங்க வாக்கி எங்கிட்ட இல்ல. அப்படியே சொல்லி நான் விடுமே. அருமையாக எடுக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? கேட்ச். அருமையான டேக்கன் விஜய் கிட்ட இருந்து. பார்த்திபன் அருமையான பவுலிங். அருமையான கேட்ச் விஜயிடம் இருந்து.
அடுத்ததாக களமிறங்க வந்திருக்கிறவர் அருண். அருமையாக ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அடிக்கப்பட்ட பந்து 6. எத்தனை விக்கெட்? 4 விக்கெட். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50, 4 விக்கெட். RR அணி 50 தொட்டு விட்டார்கள். CSK அணிக்காக 6வது ஓவரை வீச வந்திருக்கிறார் மணி. அருமையாக போடப்பட்ட பந்து டாட். மணியிடமிருந்து ஒரு அருமையான பந்து வீச்சு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 2ஆக மாறுமா? அருமையான ஓட்டம், 2 ரன்கள். மணியிடமிருந்து அகைன் அவுட். அருமையான பந்து வீச்சு மணியிடமிருந்து. அடுத்ததாக RR அணிக்காக களம் இறங்குபவர் வினோத். அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் மணி. அருமையான ஒரு பந்து வீச்சு, 1 ரன்கள். குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். அருமையான ஓட்டம். அருமையான பந்து வீச்சு. ரன் அவுட் ஆகுமா? இல்லை, 1 ரன்கள். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ல 2 பேரும் அருமையா ஓடிட்டு இருக்காங்க. அருமையான தடுப்பாட்டம். 2ஆக மாறுமா? 1 ரன்கள். ஓவர். 6 ஓவர்களா? 5 விக்கெட்டா? 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55. 6 விக்கெட் தானே? 5 விக்கெட். CSK அணிக்காக 7வது ஓவரை வீச வருகிறார் அப்பு. எவ்வளோ பாரு? இல்லை கம்மி தான். 55 6க்கு. முதல் பந்தை அடித்தார். கேட்சாக மாறுமா? 2 ரன்னாக மாறுமா? 1 ஓட்டம் மட்டுமே. அப்புவிடமிருந்து ஒரு அருமையான பந்து வீச்சு.
லவ்லி பால்னு சொல்லிருக்காங்க. அருமையான பந்து வீச்சு அப்புவிடமிருந்து அகைன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6 மாறுமா? 6. அருணிடமிருந்து ஒரு அருமையான அடி. 6. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் திருப்பப்பட்ட பந்து. அருமையான ஆட்டம். 4 ரன்கள். ஒன்ஸ் அகைன் அருணிடமிருந்து ஒரு 4. அகைன் டாட். விட்டதை பிடிச்சே திருவண்ணு போலிங் போட்டுட்டு இருக்காரு போல அப்பு. அருமையான ஒரு பந்து வீச்சு. அகைன் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 6. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 72. 5 விக்கெட். ஆட்டத்தின் கடைசி ஓவர். போட வந்திருக்கிறார் காண்டி. அருமையான ஒரு பந்து வீச்சு. டாட்டாக மாறுமா? ரன் அவுட் முறையில் அருண் ஆட்டத்தை இழக்கிறார். சரந்தனா RR அணிக்காக சரண். அருமையாக வீசப்பட்ட பந்து. டாட். கடைசி ஓவரின் முதல் 2 பந்துகள் அருமையாக வீசப்பட்டிருக்கிறது. அருமையான அடி. 6 மாறுமா? விக்கெட். காண்டி அருமையான பவுலிங் முறையில் ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். RR அணிக்காக அடுத்ததாக களம் இறங்குகிறார் நடராஜ். அருமையான பந்து வீச்சு. டாட். கடைசி 2 பந்துகள் மட்டுமே. இந்த முதல் ஆஃபின் கடைசி 2 பந்துகள் மட்டுமே மீதம் உள்ளது. அடி. 6. கேட்ச். மீண்டும் மணியிடம் கேட்ச். அருமையான பந்து வீச்சு காண்டியப்பன். இந்த முதல் ஆஃபின் கடைசி பந்து. அதை எதிர்கொள்ளப் போகிறார் சரவணன்.
கடைசி 5 பந்தில் காண்டிப்பன் அருமையான பவுலிங். கடைசி பந்தை வீச வருகிறார் காண்டி. அருமையான பேட்டிங். கவர் ஸ்டைல் நல்ல பேட்டிங். 2-3 மாறுமா? இரண்டு ரன்கள். காண்டிப்பன் தனது சிறப்பான போலிங்கை வீசி கடைசி ஓவரில் 3 விக்கெட்டை எடுத்திருக்கிறார் அணிக்காக. எட்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 74. 75 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்க உள்ளது சிஎஸ்கே அணி. Okay, guys, ready? Thanks for the break. First of all, teams ராயல்ஸ் எவ்வளோ ரன் போர்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதை பொறுத்தா சிஎஸ்கேவோட சேசிங் இருக்கும் போது எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டீம் சிஎஸ்கே டார்கெட்டாக 75 ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க டிஎஸ்கேக்கு. டீம் ராயல்ஸ் பர்ஃபெக்ட் பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் பேட்டர்ஸ் ராயல்ஸ் அவங்க ஸ்டைலில் முடிச்சிருக்காங்க. 74 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. 75 வில் பி த டார்கெட் ஃபார் டீம் சிஎஸ்கே. ஓகே, பெரிய பிரேக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேசிங்கை பார்க்க போகிறோம். 75 ஃப்ரம் 48 டெலிவரிஸ். பக்கத்தில் மெடிக்கல் இருந்தால் பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சிஎஸ்கே பண்ண போகிற விஷயமும் அப்படி தான் இருக்க போது, ராயல் பண்ண போகிற விஷயமும் அப்படி தான் இருக்க போது. ஏன்னா சம்பவம் பண்ணுறதுக்காகவே ரெடியாக இருக்காங்க. பி ரெடி. பிபி சுகர் அலர்ட். 48 பால் 75. முன்னாடி நிற்கும் மஞ்ச சட்டை படை அப்படியே கொஞ்சம் ரைட்டில் போயிடுங்க. ஃப்ரீ ஆயிடுங்க. ஓகே, பால் நம்பர் 1 சேசிங்ல. முதல் பாலே அட்டாக்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டீம் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி வர மாதிரி தெரியுது. எஸ், ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. பவர் பிளேயர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டீம் சிஎஸ்கே. மஞ்சள் படை அகைன்ஸ்ட் பிங்கா இல்ல எல்லோவா அப்படின்றத பார்க்கணும். மங்களகரமாக பவுண்டரியில் ஆரம்பிச்சிருக்காங்க மஞ்சள் படை. இன்னும் 71 ரன் விளையாடணும் 47 பால்ல. டூ ஆர் டை. ஜெயிச்சா உள்ள, இல்லைன்னா வெளில. அடுத்த வருஷம் 365 நாள் காத்துட்டு இருக்கணும். சின்ன வயசில் தீபாவளி ஒரு நாள் தான் வரும். ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் 365 நாள் காலண்டரில் ஒரு பேப்பராக கீக்கிற மாதிரி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னா 365 நாள் காலண்டரை ஒரு பேப்பராக கீக்க வேண்டியது இருக்கும். 1 இயர் இந்த வருஷம் ப்ரைடு
இந்த டோர்னமெண்டோட டைட்டில் அடிக்கணும் அப்படின்னா இந்த மேட்ச் ஜெயிக்கணும் முதல்ல. டீம் சிஎஸ்கே ஆர் ராயல்ஸ். கனெக்ட் பண்ணிட்டாவே ஒரு பவுண்டரி சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா இன்ஃபீல்டு உள்ளதான் இருந்திருக்காங்க, சர்க்கிள் உள்ள. ஆஃப் சைடில் மட்டும் 5 பேரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 5 பேர் ஆன் சைடில் வச்சிருக்காரு. குட் ஷாட், வெரி குட் ஷாட். ஓ மை காட், புது பாலுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. லாங் ஆன்ல எத்தனைக்கு ஃபீல்டர் இருந்திருக்காரு, என்னம்மா அடிச்சிருக்காப்ல அடி. சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து மாரியாத்தா இறங்கிற மனசுக்குள்ள அந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. இப்போ 2 பால்ல 10. அந்த மஞ்சள் கலரை ஏன் வச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் முடிஞ்சோன்னே சொல்கிறேன், யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அப்போதான் போன முறை மிஸ் பண்ணது. இந்த முறை பால் பட்டிருக்கு, 1 பவுன்ஸ் ஆயிருக்கு. இதுவரை 1 ரன் ஓடிருக்காங்க. 2வது ரனுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4 பால்ல 11. டேவிட் சிஎஸ்கேக்கு சூப்பர் ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் மெக்குலம், டூப்ளசிஸ், மேத்யூ ஹைடன், அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்மித்து, இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஆஹா, அருமையான ஒரு ஷாட். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் மேக்ஸிமம். ஓ மை காட், நியூ பால். அது ஃபயர் பால் போல டிராவல் ஆகி கொண்டிருக்கிறது. என்ன அடி, என்ன புடி. இருட்டு அறையில் ஏன் எல்லாம் திரும்பி பாக்குறீங்க? எல்லாம் 18+ தானே. ஓகே, ஸ்டில் பேக் டு த பிசினஸ். இது வைடா, நோ பாலா அப்படின்னு பார்க்கலாம். நோ பால். ஆரம்பமே அமர்க்கலமாக ஆரம்பித்திருக்குது. ஆரம்பமே. பாய்ஸ், பவுண்டரி லைன்ல யாரோ கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. RR டிஷர்ட் போட்டுன்னு யாரும் பவுண்டரி பக்கத்தில் நிற்காதீங்க, பவுண்டரிக்கு வெளியில் வந்துருங்க. என்ன நடந்தாலும் இந்த கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ண மறந்துடாதீங்க. ஜெயிக்கிறோம் தோக்கிறோம்லாம் தாண்டி இந்த செலிப்ரேஷன்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை, டீம் சிஎஸ்கே செம ஃப்ளோவில் இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 18 ரன்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹிட். முதல் ஓவரில் அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 75 ரன் டார்கெட்டுக்கு. ஃப்ரீ ஹிட் பால். The well ball, dot ball to end the over. Super power play, 18 from 8. End of 1, 18. No loss. Team CSK, ஒரு 5 start கொடுத்துருக்காங்க. டேவிட் அண்ட் சிலம்பு. 42 balls, 57. 7 ஓவருக்கு இன்னும் 57 ரன் அடிக்கணும். கேம் முடியல, அவங்களோட ஜாபும் முடியல. டீம் ராயல்ஸ் ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டூ ஆர் டை. ஜெயிக்கிற டீம் உள்ள போவாங்க. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி போன மேட்ச் வேண்டிட்டு இருக்கலாம், யாரும் இல்லை இங்கே. 2 டீம் தான். வெளியிலேருந்து சப்போர்ட் வேணால் பண்ணலாம். இதுக்கப்புறம் மும்பையை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல கான்ஃபிடண்ட்டாக விளையாடினாங்க. ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ வெளில இருக்கும் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓ கமான் பாய்ஸ், இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? என்டையர் டே ஃபுல்லாகவே இங்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Over number 2, Gopi. So field setup change ஆயிருக்கு. Over number 2, ball number 1. ஆஹா, அருமையான ஒரு 6. சூப்பர் ஸ்ட்ரைக். டேவிட் ஆன் ஃபயர். எங்க வேணா போடு, பாலை போய் தேடு. இதை நான் எப்படாதான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில பிளேயருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எமோஷனல் ஆகிடுச்சுன்னா சொல்லிடுவேன் யாருக்கு வேணான்னு. ஒரே ஒரு பிளேயருக்காக அதை டிசைன் பண்ண ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அது எப்போ பேசினாலும் ஹிட் ஆகும். டேவிட் அடிச்சது ஹிட் ஆயிருக்கு. மேக்ஸி 24 ரன்ஸ் இன் 7 டெலிவரிஸ். ஏதோ முடிவு பண்ணி தான் உள்ள வந்திருக்கிறாப்ல.
9 கிரகங்களும் ஒரே கோட்டில் நிற்கும்போது அருமையான ஒரு ஷாட். இந்த மாதிரி இந்த பக்கமும் அடிக்கலாம், அந்த பக்கமும் அடிக்கலாம். ஆனா ஃபீல்டர் இருந்தா பிடிச்சி போட்டுருவாரு. 2 ரன் கிடைக்குது டீம் சிஎஸ்கேக்கு. டேவிட் 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவன் 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவன் ஒரு நேரம் நின்ட்டாங்க. டயலாக கம்ப்ளீட் பண்ண விட மாட்டாங்களப்பா. சரி பண்றோம், முன்னாடியே பண்றோம். டொக்கு வச்சாலும் 4 போவோம், தட்டி விட்டாலும் 6 போவோம். அந்த மாரி விளையாடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் தான் இப்போ டேவிட். 20 ரன் விளையாடி இருக்காரு 8 டெலிவரிஸ்ல, 2 மேக்ஸிமம்ஸ். So good strike, very good strike, ஒரு கிளாஸியான ஒரு ஸ்ட்ரைக். 6. ஓ மை காட், கையில போட்டு போயிருக்குது இந்த பட்டர் ஃபிங்கர். நான் வெளியில வந்துடுறேன்ப்பா. என்னென்னமோ நடக்குது. சிஎஸ்கே கேரளா லாட்டரி வந்த மாதிரி டீமே சந்தோஷமா இருக்குப்பா. துள்ளி குதிக்குது. 1 கோடி அப்ப. Okay, dot ball to end the over. Thank you for the signal. End of 2 over team score. ஒரு பெரிய நம்பர் போர்ட்ல பார்க்குறோம். 33 ரன், 33 runs in 12 deliveries. Team CSK. BP டேப்லெட், சுகர் டேப்லெட் வாங்க சொன்னேன் மொதல் பால் போடும் போது. அது ஆப்போனண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸில். ஓகே, இன்னும் 6 ஓவர்ஸில் எவ்வளோ ரன் விளையாடணும் அப்படின்றதையும் அப்டேட் பண்ணிடலாம். 36 balls, 42 runs. இன்னும் மேட்ச் முடியல, இன்னும் நிறைய இருக்கு விளையாடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸில் அடிக்கப்பட்ட ஹையஸ்ட் ரன்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இசிசி 2024 இபிஎல்லோட இந்த சீசனோட அதிக ரன் இதுதான். சிஎஸ்கே இந்த பார்ட்னர்ஷிப் தான். கைத்தட்டுங்க மக்களை, இதுக்கு தான் பேசிட்டு இருக்குது. Strong hit, breakthrough. டீம் ராயல்ஸ்க்கு ஒரு பிரேக் த்ரூ. இந்த நேரத்தில் டீம் ஒன்னா ஆகிட்டு பேசி ஹடில் பண்ணி மேட்சை கேம் பிளான் என்னன்னு பண்ணணும், அதுதான் பண்ணணும். இப்போ கேப்டன் டீம் ஒன்னா ஆகிட்டாங்கப்பா. மென் இன் பிங்க் ஒன்னா வந்திருக்கிறாங்க. செலிப்ரேஷன் ஸ்டார்டட். சுரேஷ் ரெய்னா ஒரு இன்னிங்ஸ் விளையாடிருப்பா. 20 பாலுக்கு 86 ரன் விளையாடினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச்ல செமிஃபைனல் மேட்ச் அகைன்ஸ்ட் பஞ்சாப். 6 ஓவருக்கு 100 ரன் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் 14 ஓவருக்கு 120 என்னமோ அடிக்கணும்னு இருக்கும். மேட்சை விடுவாங்க. நான் சும்மா சேட்டு தான் சொன்னேன், ஏன்னா ஒரு விக்கெட் என்பது மேட்சை டோட்டலாகவே மாற்றும். கரெக்டான ஒரு டைமில் ஒரு பிரேக் த்ரூ ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு. அண்ட் சூப்பர் இன்னிங்ஸ் டேவிட் கிட்ட முடிவுக்கு வந்திருக்கிறது. டீம் ஆசைப்பட்டதை விட அதிகமாக விளையாடி கொடுத்துட்டு வந்திருக்காருயா. இன்னும் நல்லா கைதட்டுங்க. சிஎஸ்கேக்காக மேத்யூ ஐடன்ஸ் போல ஒரு லெஃப்ட் ஹேண்டர். மேத்யூ ஐடன் என்ன கலரில் இருப்பார்? கலர்லாம் விஷயம் கிடையாது, திறமை தான் விஷயம். நிறத்தில் எதுவுமே இல்லை, குணத்தில் தான் இருக்கிறது. அந்த திறமையில தான் இருக்கு. வெல் பால், ஸ்விங் அண்ட் மிஸ். கார்த்திக் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. கேப்டன் தான் வந்து பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு டீமுக்கு. பியூட்டிஃபுல், திஸ் இஸ் கிளாசிக், சூப்பர் கிளாசிக். அண்ட் பவுண்டரியா அப்படின்னும் போது கடைசி கட்டத்துக்கு வரலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் டீம் சிஎஸ்கேக்கு அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. இன்ஃபீல்டு வந்து
எல்லாரும் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஆன் சைடில் ஃபீல்டர்ஸ் அதிகமாக வச்சதுனால கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் ஒன் மோர் பவுண்டரி சிஎஸ்கேக்கு. ஒரு சிங்கிள். இவ்வளோ வெயில்லையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வெயிலில் வந்து அங்கே பாருங்கள் பவுண்டரி நான் பேர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. யார் அவரு? அவருக்கு எனக்கு கிட்ட பக்கரை வச்சு பார்க்கணும் போல இருக்கு. அன்பு. எல்லாருக்கும் கை காட்டுங்களேன், நீங்கள் ஒரு முன் உதாரணம். என்ன சொன்னாலும் பண்ணுறாருயா, நல்ல மனுஷனாக இருக்காரு. உங்கள் டெடிகேஷனை கட்டாயமாக பாராட்டி ஆகணும் பிரதர். ஏன்னா டீமில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, வெயிலில் போனால் கருத்துருவன்னு சொல்லிட்டு க்ரீம்லாம் போடுவானுங்க. வெல் பவுல். அந்த மாதிரி ஆள் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் மறுபடியும் ஒரு நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கேம் 2 டீமுக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே நல்ல லீடில் இருக்காங்க. White signal. White signal. அடுத்த பால். பால் அவுட் சைடில் போடுறாங்க. நல்ல ஒரு பால் தான் இது. செகண்ட் ரன். The good running between the wicket. Couple of runs for team CSK. மூணு ஓவருக்கு 42 ரன் விளையாடி இருக்காங்க. இன்னும் 5 ஓவரில் 33 ரன் விளையாடணும். 30 பாலுக்கு 33. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸில் எவ்வளோ மேக்ஸிமம் ரன்ஸ் விளையாட முடியுமோ அதை விளையாடி இருக்காங்க டீம் சிஎஸ்கே. மாவு போடுங்க. அப்படியே தண்ணி கொடுத்துட்டு வந்து இதை பிரேக்காக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். உடனே கொஞ்சம் மார்க் போட்டுருங்க. போயிட்டு கொஞ்சம் டீம் சப்போர்ட் பண்ணுங்க. யார் இந்த ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். இந்த டோர்னமெண்ட்ல கேகேஆர் சர்வை பண்ணியிருக்காங்க, செமிக்குள்ள இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ஆர்சிபி அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின். அதை தொடர்ந்து சிஎஸ்கேவா இல்ல ராயல்ஸா அப்படின்ற ஒரு கொஸ்டின். 30 பாலுக்கு 33. காத்து ஆஃப் சைடு பக்கமா அடிக்கிறத பார்க்குறோம். அதனாலே ஒரு லெஃப்ட் ஹேண்டரை உள்ள அனுப்பியிருந்தாங்க சிஎஸ்கே. பி ரெடி கைஸ், ரெடி 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 ரெடி. ஓவர் நம்பர் 4 ரோஹித். இன்னும் 30 பால்ல 33 ரன் விளையாடணும்.
ஸோ லெகியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒயிட் சிக்னல் கிடைக்குது. 30க்கு 32. 30 ball 32. It's a good shot, but straight to the hands and wicket. So team Royals score breakthrough. 4வது கீர், 5வது கீர், 6வது கீர்னு வண்டி ஓடிட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சம் கீரை குறைச்சிருக்கிறாங்க ராயல்ஸ். இப்போ கொஞ்சம் நிதானமாக வண்டி ஓட்ட வேண்டிய டைம் சிஎஸ்கேக்கு. இதனால் உள்ளே போகிற பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா அவங்களுக்குலாம் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் கிடையாது. ஏன்னா காற்று அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது. குட் ஸ்டார்ட். It's a loose delivery, complete loose delivery. The white signal, the low full toss, அதுவும் வந்து down the legல ரைட் ஹேண்டர்ஸ் எதிர்பார்க்குற ஒரு லென்த் அது. Each and every balls ஒரு ஃபைட் கொடுத்தே ஆகணும் டீம் ராயல்ஸ். இந்த கேம்லேருந்து இந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னா. நீட் அ பிக் ப்ளோ. ஷாட், குட் ஷாட், வெரி குட் ஷாட். பவுண்டரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னும் போது அந்த சான்ஸ் கொடுக்கல கார்த்திக். Uh-oh. Okay, single. Uh-oh, white signal. So எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க ராயல்ஸ். கொஞ்சம் வைடா போயிருக்கு இது பால். லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட் தி bowler. Just 28 runs. (28 from 26). A run ball game, almost a run ball game. So only single. 25 ball 27. இல்ல இன்னும் ஒரு பால் இருக்கு. இன்னும் ஒரு பால் இருக்கு. இன்னும் ஒரு பால் இருக்கு. Oh, very good shot. Maximum லைனை டச் பண்ணிட்டாங்க. நல்ல பேலன்ஸ்டா பண்ணாங்க.
கடைசியில் அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஃபீல்டர் வந்து அவரோட 100% கொடுத்துருக்காங்க. பட் ரிசல்ட் இஸ் மேக்ஸிமம். இந்த ஒரு பாலை கேட்டு வாங்கி 6 ரன் எடுத்திருக்கிறாங்க சிஎஸ்கே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிபி டேப்லெட் கூட தேவைப்பட்டிருக்கு அவங்களுக்கு நடுவில். பட் அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஒரு 6 பவுண்டரி லைனுக்கு வெளியிலே வந்துருங்க. So couple of friends, team CSK. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றாங்க. இதுதான் நாங்க இது என்னன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹிட்ன்றார் ஒருத்தர். எப்படி இதெல்லாம் பாசிபிள்? மக்களே, யாருக்கும் எந்த சேதாரம் இல்லை. அடுத்த பந்தை போடுங்கள். அவ்வளவுதான். அட்டம்ப்டுக்கு வாழ்த்துக்கள், ஆறுதல் பரிசு. அடுத்த பால் போயிடுங்க. ஒரு சிங்கிள். இதுவரை ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 57 ரன் வந்திருக்கு. இன்னும் 18 ரன் விளையாடணும் 22 பால்ல. வெல் பவுல்ட், ரியலி வெல் பவுல்ட். Thickage and gone. அடுத்த பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்போசிட்ல வந்து இதுல யாருன்னு பார்க்கணும். போல்டு சென்னைலாம் போகணும் இல்ல, ரன் ரேட்ல மாறிச்சாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. என்ன பண்றது? சேம் மேட்ச் தானே வரும் பூல் பில.
இருங்க மக்களே, 59. ஸ்கோர் கேட்குறீங்களா? யாராவது சோறு கேட்டிங்களா? இது வரலாம் 2 மணி ஆகுது. வண்டி வந்து சைதாப்பேட்டை வந்துச்சா, கவலைப்படாதீங்க. பசின்னு இருக்க குவான்னு இருக்கவங்களுக்கு சோறு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து அனைவருக்கும் பிரியாணி, வெஜ் பிரியாணி, நிறைய உருளைக்கிழங்கு இருக்கும். சந்தோஷமாக சாப்பிடுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கறி குழம்பு வைப்பாங்க, அதை சாப்பிட்டுக்குங்க. 3 ஓவருக்கு இன்னும் எவ்வளோ ரன் விளையாடணும் அப்படின்னும் போது 16 ரன் விளையாடணும். வாய்ப்பு இருக்குது 2 டீமுக்குமே. சிஎஸ்கேக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும், ராயல் சேலஞ்சுக்கு கொஞ்சம் கம்மியாகவும். யார் எப்படி வேணால் கேமை மாற்றலாம். சரா 2வது ரன் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ரொம்ப குயிக் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அண்ட் குட் ரன்னிங் கப்பல் ஆஃப் ரன்ஸ். சார் விண்டு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கு. ஒயிட் சிக்னல். மொதல் ஒரு பால்ல 3 ரன் வந்திருக்கு. இன்னும் 13 ரன் விளையாடணும் 17 பால்ல. டீம் சிஎஸ்கேவின் வெற்றிக்கு இன்னும் 13-17 பால்ல. ஒரு ரனோட செட்டில் ஆயிட்டாங்க. டீம் வந்து 7 நல்லா விளையாடிட்டு இருக்கோம். ஒரு 2 ஓட வேண்டியது இருக்கும். அதுக்கு 2 கத்தியே ரன் அவுட் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குயா. ஒவ்வொரு டீம்லையும் இந்த மாதிரி இருக்காங்க. ரன் அவுட் ஆகிட்டு வெளில வரும்போது மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. அப்போதான் சான்ஸ் வாங்கி உள்ளே போயிருப்பார் விளையாடலான்னு சொல்லிட்டு ஆசையா. உடனே முடிச்சு விட்டுறது. குட் ஷாட். ஆர்ஆர் தான் கரெக்டா. ஆர்ஆர் தான், அவங்க தான் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஆர்ஆர் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. 6 போக வேண்டியது விக்கெட்டா மாறி இருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் ஏங்க தமிழ்நாடே தேடிட்டு இருக்க ஃபெலிக்ஸ் நீங்க தானா? ஃபெலிக்ஸே அம்மா ஜில்லுன்னு விளையாடணும். இப்ப சில்லு நடப்பான் வேணாம், அப்படிதான் ஓடுறாரு ஆளு. ஃபெலிக்ஸ் இதோ உங்களுக்காக தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கும் ஃபெலிக்ஸ் சிஎஸ்கேக்காக. மேனேஜரு டீம்மேட்ஸ் எல்லாமே பரபரப்பா இருக்காங்க. எக்ஸைட்மெண்டோட காத்துட்டு இருக்காங்க வெற்றிக்காக. சிஎஸ்கே ஃபெலிக்ஸ் வந்த முத பாலே அடிச்சிருக்கார். நல்ல ட்ரை ஃபீல்டர் கிட்ட 1 ரன் தான் கிடைக்குது. 13 பாலுக்கு 11 ரன். உங்ககிட்ட என்ன நான் சொன்னேன்? வெல் பிளேட் and run out got a chance. ஓவர் த்ரோ. ராயல்ஸ் இந்த ஒவ்வொரு ரன்னும் வந்து எவ்வளோ வேல்யூபிள்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். பட் எக்ஸ்ட்ரா ரன்னை கொடுக்குறாங்க. 9 ரன்ஸ் 12 பால்ஸில் டீம் ராயலுக்கு. இன்னும் 9 ரன் கையில் இருக்கு. 9 ரன் விளையாடணும். 8 ரன்ன்றது ட்ரா. 9 ரன் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஃபெலிக்ஸ் இந்தமாரி சுச்சுவேஷனில் உள்ள வந்து காது ஃபுல்லாக ஊதி அனுப்பினது ஒரு விஷயம் என்னன்னா, பார்த்து பத்திரமா ஆடு சாமி அப்படின்னு அனுப்புனாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி போன உடனே சுற்றுறாப்புல. நமக்கு என்ன வருது அதான் பண்ணணும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உலகம் சொல்கிறத கேட்கவே கூடாது. நம்ம சாதிச்சிட்டனா நம்ம பேசுகிறத உலகம் கேட்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்க. இது சிவகார்த்திகேயன் சொன்னதா சொல்லிட்டு போட்டோம் விடுங்க. சரி ஓகே. 12-9. ஃபெலிக்ஸ் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும்.
நோ சொல்லியிருக்கார். 11 பால் 9 ரன்ஸ். ஒரு டாட் பால் ஆனதுக்கே சைலண்ட் ஆயிட்டாங்க பாய்ஸ். ஃபெலிக்ஸ் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க சிஎஸ்கே. முழு நம்பிக்கை. அடே சில்லு சில்லுன்னு ஓடி வராருங்க. அவரோட இடுப்பு கவிதை பேசுதுங்க. இஞ்சி இடுப்பா இருக்கு. ஃபெலிக்ஸே எனக்கு ஒரு வசனம் எழுதி கொடுக்குறாங்க பக்கத்துல இருந்து. நான் என்னோட வசனம் இல்லை. ஓகே, பேக் டு தி கிரிக்கெட். டீம் ராயல்ஸ் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. குட் ஷாட், வெரி குட் ஷாட், பட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓ மை காட், ஒரு பக்கம் சில்லுனா இது வண்டா இருக்கியா. அருமையான ஒரு கேட்ச் சரோ. சூப்பரான ஒரு கேட்ச். அருமையா எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. இன்னொரு முறை நம்பி ஒரு பிளேயர் உள்ள அனுப்புறாங்க. விஜய் ஆர்ஆருக்கு மன்னிக்கவும், ஏதோ பஞ்சா போயிட்டு இருக்குது. மேட்ச் சீரியஸாக விளையாண்டுருக்கீங்க, நல்லாவே தெரியும். நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷனை கிரிக்கெட்டில் வச்சுக்கோங்க. சில கவுண்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கோம், அதை அன்னெசரியாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேட்ச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நியூ பேட்ஸ்மேன் விஜய். அட கேம் ப்ரெஷராக தான் போயிட்டு இருக்கு. 9க்கு 8, 9 பாலுக்கு 8. ஆன் ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் ஃபெலிக்ஸ், போலிங் போகிறது ரோஹித். ஓ மை காட், மறுபடியும் ஒரு பிரச்சனையான கேம். பிபி டேப்லெட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. 9 பாலுக்கு 8. ஒரு பக்கம் பார்த்தா மஞ்சள் படை, இன்னொரு பக்கம் பார்த்தா பிங்க் படை. யார் ஜெயிப்பாங்க? இது ஜெயிக்கிற டீம் ஃபைனலுக்குள்ள போவாங்க. யார் ஜெயிச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்விங் அண்ட் மிஸ், ரன் பால் கேம். 8க்கு 8. அருமை அருமையா. இதுக்கப்புறம் முழுசா கிரிக்கெட் பத்தி தான் பேசுவோம். 8க்கு 8. ஆளாளு காலில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஷர் தெரியுது. நான் எல்லாரையும் தான் சொன்னேன், எனக்கும் அப்படிதான் இருக்கு. ப்ரெஷராக இருக்கு. யார் ஜெயிச்சாலும் ஒரு ப்ரெஷர் கேம், ஒரு த்ரில்லர் இருக்கு. வெல் பால், வெல் பால். ரன்அவுட்டுக்கான சான்ஸ் பார்க்குறாங்களா? கையில் எடுக்கல. 7 பாலுக்கு 7. ஆன் ஸ்ட்ரைக்கில் ஃபெலிக்ஸ். இஞ்சி இடுப்பழகன். இதோ உங்களுக்காக 7 பாலுக்கு 7. செவன் பால் 7 ரன்ஸ். இந்த கேம் எங்கேயோ இருந்தது. டீம் ராயல்ஸ் ஃபைட் பண்ணி கேமை கொண்டு வந்திருக்காங்க 7 பால் 7 என்ற பொசிஷனுக்கு. உண்மையாகவே சூப்பர் ஃபைட் தான் சொல்லணும் பவுலர்ஸ் கிட்ட இருந்து. ஷாட் மேலே தான் போயிருக்கு. ஒரு பெரிய சான்ஸ். சேஃப் ஹேண்ட்ஸ், கோல்டன் ஹேண்ட்ஸ். 6 பாலுக்கு 7. கேம் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஓவரை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டீம் ராஜஸ்தான் ராயலுக்கு. 6 பாலுக்கு 7. கடைசி ஓவருக்கு கேம் மூவ் ஆயிருக்கிறது. டீம் சிஎஸ்கேக்கு வெற்றிக்கு 7 தேவை. ராஜஸ்தான் ராயலுக்கு இன்னும் 7 ரன் கையில் இருக்கு. 6க்கு 7. 75 ரன் டார்கெட்ல 68 விளையாடியாச்சு. இன்னும் 7 வேணும் 6 பாலுக்கு. மீண்டும் பரபரப்பை தொற்றிக் கொண்டது. இதுக்கப்புறம் எந்த ஒரு கவுண்டரும் கிடையாது, ஹியூமரும் கிடையாது. ஒன்லி சீரியஸ் கிரிக்கெட். நோ மோர் ஃபன். இப்போ எடுத்துன்னு வாங்க பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட்லாம். 6க்கு 7. சிஎஸ்கே அவங்க ஸ்டைலில் விளையாடி இருக்காங்க. ராஜஸ்தான் அவங்க ஸ்டைலில் ஒரு சூப்பர் ப்ரெஷர் போட்டிருக்காங்க. இந்த கேமுக்குள்ள 2 டீமுமே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு வெற்றிக்காக. இது ஒரு சந்தோஷமா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஃபேஸ் எல்லாமே வந்து இந்த பிரஷரை ஃபீல் பண்றாங்க. கடைசி ஓவர், ரொம்ப முக்கியமான இந்த கடைசி ஓவரை போடுறதுக்காக கோபி ஆறு பாலுக்கு 7 ரன். டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் சிஎஸ்கே. பால் நம்பர் 1 from கோபி.
குட் ஷாட், வெரி குட் ஷாட். அண்ட் மதாபாலே டீம் சிஎஸ்கே அனைத்து பிரஷருக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். பெரிய ஷாட்டு. இன்னும் ஒரே ஒரு ரெண்டா வேணும் 5 பாலுக்கு. டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுவரையிலும் போட்ட எஃபோர்ட் எல்லாமே இந்த ஒரு ஷாட்ல 6 ஆனதுக்கு அப்புறம் அவங்க பக்கம் வந்திருக்கு. ஜஸ்ட் 1 ரன் அவே. 5 பால் 1 ரன். The winning shot from Team CSK. Finally, ஒரு pressure game பாசிட்டிவா முடிச்சிருக்காங்க and enter into the semi final. CSK and team CSK நாலாவது அணியாக செமி ஃபைனலுக்குள்ள போகுது. யாராருக்கு மேட்ச் அப்படின்றத இப்ப ஷெட்யூல் சொல்லிடுறோம். அதுக்கு முன்னாடி